ஆளுநர் குடியரசுத் தெரிவிச்சிருக்கிறார். ஒன்றிய அரசே வந்து பாத்தீங்கன்னா அறிக்கை கொடுத்திருக்கு. இடைநிற்றல்ல நம்ம வந்து முதல்ல நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். கடந்த 10 ஆண்டுகள்ல இப்ப கம்மி இருக்கு. அறிக்கையே சொல்லியிருக்கோம். கவர்னர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பல்வேறு நிகழ்ச்சிகள்ல வந்து நமக்கு கல்வித்தரம் குறைந்திருக்கு, குவாலிட்டி இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஜென்ரலாக அறிக்கையை நீங்கள் முழுமையாக படித்து பார்த்துருப்பீங்க. நீங்களுமே அவரோட ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு ஸ்டாண்டாக இருக்குது, இன்னொரு நாள் இன்னொரு ஸ்டாண்டாக இருக்குது, அடுத்த நாள் அந்த ஸ்டாண்டு மாறிட்டே இருக்காது. என்ன இதில் பேசுகிறாரு தெரியல. திடீர்னு தமிழ்நாட்டோடைய அரசாங்கத்தை பயங்கர புகழ்ந்து பேசுகிறாரு, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே இதாகிறது. ஸோ அவர் உள்ளபடியே மனசில் இருக்கிறத பாராட்டி பேசுக்கு அப்புறம் டெல்லியிலேருந்து ஃபோன் வந்துச்சேன்னு தெரியல, அடுத்த நாள் அப்படி அறிக்கையை மாறி வருது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் தாய் வாழ்த்து எப்போ போடணும், தேசிய கீதம் எப்போ போடணும் கூட தெரியாத இருக்கின்ற ஒரு ஆளுநருக்கு எங்களுடைய பிள்ளைகளுடைய பெற்றவங்க பதில் சொல்லுவாங்க. எங்களுடைய எண்ணம் எழுத்தும் திட்டத்தை மிக வெற்றிகரமாக அர்ப்பணிப்பனோடு செய்து கொண்டிருக்க எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் பதில் சொல்வார்கள். அதுவே அந்த பதிலே போதுமானதாக அவர் இருக்கும் என்று தான் பார்க்கிறேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புரட்சிகரமான திட்டமான இந்த ஸ்மார்ட் கிளாஸ் வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்கீங்க. இன்னும் ஒரு புதிய அறிவிப்புகள் வர இருக்கிறது. என்ன மாதிரியான வளர்ச்சிகள் பள்ளி கல்வித்துறையில் தொடர்ந்து வராங்க? இதுக்கு தெரியும். இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுத்திருக்கு. 60 விதமான திட்டங்கள் நம்ம கொண்டு வந்து இந்த பிள்ளைங்கள் அந்த படிப்பு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு திறமைகள் சார்ந்திருக்கின்ற திட்டங்களை கொண்டு வரோம். அவங்க எப்படியெல்லாம் நாங்கள் ஊக்கப்படுத்திருக்கோம் இதெல்லாம் நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ எங்கள் ஜனவரி மாதம் ஃபஸ்ட் வீக்கு நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு துறை சார்ந்த போனாங்க. பட்ஜெட் சார்ந்து சில கருத்துக்கள் தான் நம்ம முதலமைச்சருடைய அலுவலகத்தில் அதில் அவங்க எதெல்லாம் டிக் பண்ணி இதெல்லாம் நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செய்வதற்காக தயாராக இருக்கோம். நமக்கு முன்ன மாதிரி ஒன்றிய அரசு கிட்டாங்க நமக்கு வர வேண்டிய பணம் வரல. 2151 கோடி நமக்கு வர வேண்டிய பணம் இன்னும் வராமல் இருக்கு. ஸோ அது சார்ந்து ஏற்கனவே நடைமுறைப்பட்டு கொண்டிருக்கிற திட்டத்தை நம்ம எப்படி தொடர்ந்து நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். அதுக்கான நிதியை கூடுதலாக எப்படி அரசாங்கம் ஒதுக்கீடு செய்ய போகிறது, இது சார்ந்து புதிய திட்டங்கள் அதோட இம்பாக்ட் எப்படி இருக்க போது, அந்த புதிய திட்டத்தோட பட்ஜெட் என்ன, இதெல்லாம் உட்காந்து பேசி அதுக்கான அறிவிப்பை மார்ச் மாதத்தில் நடத்தி கொடுங்க.